இங்க பாருங்கப்பா, உப்பு கார கொழுக்கட்டை ரெடி. எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ள போய் பாருங்க. இப்ப நம்ம ஈவினிங் என்ன செய்ய போறோம்னாக்கா, உப்பு கார கொழுக்கட்டை செய்ய போறோம். அதுக்கு பார்க்க தேவையான அரிசி மாவு, நல்லா இதை அவிச்சு காஞ்ச மாவு இது. தேங்காய் அதுக்கு தேவையானது. தண்ணி வச்சிருக்கோம், சுடு தண்ணி கொஞ்சம் கொதிக்க வச்சா நல்லா பால் நல்லா இருக்கும். அதுக்கு கொஞ்சோண்டு சால்ட் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டுக்கிட்டு இதில் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே அதுக்குனாக்கா ஏன் எதுக்கு இப்படி ஊற்றுறோம்னாக்கா, நீங்கள் கொதிச்ச தண்ணி ஊற்றுனீங்கன்னாக்கா நல்லா பஞ்சு போல இருக்கும். அது ஹார்டாக இருக்காது. அதுதான் சுடுதண்ணி ஊற்றி நீங்கள் எப்பயுமே ட்ரை பண்ணுங்க. நல்லா பால் நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கு பஞ்சு மாதிரி இருக்கும். அதுதான் சுடுதண்ணி ஊற்றுறது. அது இந்த அவிச்ச மாவு பாருங்க எப்படி வெளியிலேருந்து ஊற்றிங்களா, இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணுங்க. இந்த பாட்டுக்கு பறிஞ்சிங்கப்பா, இதாங்க தேங்காய் போட்டு டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கிறது. வெறுமனையானாக்கா இதாக வெறும் மாவு தரக்கு தான். இது சின்ன சின்ன பாலாக ஊற்றிங்க. பால் போட்டாச்சுப்பா, வேக வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு பால் போட்டுக்க நல்லா டேஸ்டா இருக்கும். சின்ன சின்னதா நல்லா வந்துட்டு இருங்கப்பா, வேக வச்சிடமா. இது நம்ம இப்படியே சாப்பிட்டாக்க உப்பு கொழுக்கட்டை, நம்ம இது தாலிப்பாக கொடுத்து சாப்பிட்டாக்க கார கொழுக்கட்டை. இந்த மாதிரி எப்படி வந்து கொடுத்தீங்கன்னா பால் சின்ன பிள்ளைங்க நல்லா விளையாட்டா எடுத்து சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி பாப்பா கூட கேட்டு போகுது. அதுக்கு பிடிக்கிறதுக்கு என்ன போதும், ரொம்ப என்னன்னாக்கா அதுல தெரியும். கடுகு நல்லா எப்பயுமே கடுகு நல்லா வெடிச்சோன்னே அதை போட்டுங்க. ஏன்னா வெடிக்காம நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ப்ரௌன் ஆனோடனே கருவேப்பிலை சேர்த்துங்க. கருவேப்பிலை சேர்த்தோடனே இதை தூக்கி இந்த பாலை தூக்கி அதில் கொட்டிக்கலாம். சொன்னீங்களா, எண்ணெய் லைட்டா ஊற்றினாலே இந்த அளவுக்கு இருக்கும். ரொம்ப எண்ணெய் வேணாம், ஒரு சொட்டு ஊற்றினா போதும். கடுகு பொழுதுக்கு மட்டும்தான் எண்ணெய். இதை ஊற்றி நல்லா சாப்பிட்டீங்கன்னாக்கா நல்லா இருக்கும். இதை எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கிறேன். இப்போ வந்து இதை போட்டுக்கலாம். சில்லி நொறுக்கி வச்சுருக்க பார்த்தீங்களா, அது வந்து நல்லா இது போட்டாக்கா வேலை அழகா இருக்கும். சாப்பிடவும் நல்லா டேஸ்டா இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு மிளகா போடுறதுக்குள்ள கொடுத்தாலும் நீங்க கொடுத்துருங்க. பெருங்காய பொடி கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். ரெடி, எல்லாமே ரெடியாக வதக்கி போட்டு எல்லாம் ரெடியாக செஞ்சுட்டோம். வாங்க சுட சுட உப்பு காரம் கொழுக்கட்டை சாப்பிடலாம். பெரியவங்களுக்கு இப்படி சாப்பிட்டுங்க. குழந்தைங்களுக்கு இந்த சும்மா பெருசாக கூட கொடுங்க. அது ஒரு விரும்பலைனாக்க இந்த உரப்பு. அதனால சீக்கிரம் நம்மளும் சாப்பிடலாம், பிள்ளைங்களும் சாப்பிடலாம். ட்ரை பண்ணுங்க, வாங்க சாப்பிடலாம். தேங்க்யூ. அந்த வீட்டில் பார்க்கலாமா?